தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஒரு 2-3 நாளாக ஒரு யூடியூபர், அது யூடியூப் ப்ரூட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பெரியஸ்ட்டு தான். திருமாவளவனை புகழ்ந்து பேசாத நாட்கள் இல்லை. ஒரு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இப்போலாம் ஒரு கண்டென்ட்டே கிடைக்கல போல். அதான் திருமாவளவன் பேசிய 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வீடியோலாம் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷமாக எடுத்து அவர் திமுக சார்ந்து என்னென்ன ஒரு பிரச்சனைகளாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தாவேக்காக்கும் இப்போ திமுகவுக்கும் பெரியாரிஸ்ட்டுக்கும் அம்பேத்கரிஸ்ட்டு போன்ற ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் அவர் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தனையாக அவர் பேசியிருந்தார். இவருக்கு இப்போ கண்டென்ட்டே கிடைக்கல. ஏன்னு பார்த்தா இப்போ தான் சீமான் பெரியாரிஸ்ட் ஆகிட்டார்ல. பிராமண கடப்பாரை கொண்டு திராவிட கொள்கையை இடிப்போம்னு சொன்னவர் இப்போ ஸ்டாலினோட கொஞ்சம் கொலாவி பேசிய ஒரு எக்ஸாம்பிளுக்காக தலைவர் அதை சொன்னார் அந்த மேடையில் எக்ஸாம்பிளுக்காக. ஏன்னா ஒரு கட்சிக்கும் ஒரு இன்னொரு தனி மனிதனுக்கும் எப்படி ஒரு உறவு இருக்குது, ஒரு கட்சி சார்ந்த கொள்கையும் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு செயல்பாடும் அந்த அரசியல் சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. அது எல்லா ஒரு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு என்னன்னு தெரியல, இப்போ திடீர்னு திருமாவளவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த அட்டாக்கிங் பார்த்தோம்னா ரொம்ப சீப்பாக இருக்குது. ஒரு வீடியோ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசின வீடியோ அது எடுத்து அவர் யூடியூப்பில் போட்டுட்டு மக்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுலேருந்து கட் பண்ணி போட்டாருன்னு வச்சுக்க, அவருடைய எல்லா வண்டவாளமும் தெரிஞ்சிடும். என்றைக்குமே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்குங்க, கொள்கை சார்ந்த விமர்சனம் கொள்கை சார்ந்து இருக்கணும். ஒரு சின்னதாக வெட்டுறது ஒட்டுறது இதெல்லாம் சங்கிங்க தான் செய்வாங்க. பெரியாரிஸ்ட்டுகள் யாரும் செய்ய மாட்டாங்க. கொள்கை ரீதியாக அடிக்கிறதுல பெரியாரிஸ்ட்டுகளை அடிச்சிக்கவே முடியாது. என்ன இன்றைக்கி நானும் சொல்கிறேன், என்றைக்கும் சொல்கிறேன், தலைவர் தோல் திருமாவளவன் பெரியாரிஸ்ட்டு அம்பேத்கரிஸ்ட்டு காரல் மார்க்ஸ் கொள்கை சார்ந்து தான் இன்றைக்கும் யோசிக்கிறார். அவர் இப்போவும் என்ன சொல்கிறாருன்னா, எது வெளிப்படையாக இருக்குதோ அது வெளிப்படையாக அவர் பேசுகிறதுக்கு துணிச்சல் கொண்டவர். என்ன பொச்ச வாயை மூடிக்கின்னு இருங்க.